கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே உள்ளதான் சார் இருக்கா, உடனே கைது பண்ணுங்க சார். அவன் உள்ளதான் இருக்கான், உள்ளதான் சார் இருக்கான். இருப்பா இருப்பா பப்ளிக்ல சாரி கேட்கணும், இல்லன்னா நான் வர மாட்டோம் சார். பெரிய அளவுல போறோம் சார், வர மாட்டோம். அரெஸ்ட் பண்ணுங்க சார், யாரு சார் வேணும் எடுத்தீங்க செஞ்ச வேலை அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து உண்மையிலே அவனை தலைவரை பாதுகாக்கிறீங்க, அவனை பாதுகாக்கிறீங்க, ரவுடியை பாதுகாக்கிறீங்க, ரவுடியை பாதுகாக்கிறீங்க, போலீஸ் ரவுடியை பாதுகாக்கிறீங்க. நீங்க வேற யாரையும் பாதுகாக்கல, ரவுடியை பாதுகாக்கிறீங்க. தெருப்பொறிக்கு நாயை கொண்டு போய் உள்ளாக்க போடுறீங்க. ஒரு போலீஸை கைது பண்றீங்க. போலீஸ் இவ்வளவு மோசமா இருக்கீங்க. நீங்க வந்து செக்யூர் பண்ணுங்க, அப்புறம் பேசலாம். நீங்க அவனை இங்க தானே இருக்கான், நீங்க தானே பாதுகாத்து, நீங்க தான் சார் உள்ள வந்து விட்டீங்க. நீங்க அவனை செக்யூர் பண்ணுங்க, பேசலாம். என்ன சார் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வெளில ஆச்சுவாங்க சார். நீங்க சார் நீங்க என்ன என்ன சார் என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க தான் பக்கத்தாப்புல இருந்தீங்க. மூணு நிமிஷமா சண்டை போட்டுட்டு இருந்தான் சார். அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு அந்த வேலையை செய்யறான் சார். அவன் வந்து என்ன பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? காரை மறிச்சு இருங்க இருங்க சொல்லுங்க சார். தலைவர் வண்டி வருதுன்னா ஏன்னா அவனை பாதுகாத்து வச்சிருக்காங்க போலீஸ் வந்து பார் கவுன்சில் உள்ள வச்சு இன்ஸ்பெக்டர் அவனை பாதுகாக்கிறாரு. இது என்ன நியாயம்? அவன் யாருன்னு விசாரிக்கணும்ல, அவனை கைது பண்ணல, அவன் கையில் ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்கணும்னா வாக்குவாதம் பண்றான் சார். 3 நிமிஷம் வாக்குவாதம் பண்றான். போலீஸ் பக்கத்துல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். 3 நிமிஷமா நின்னுட்டு வாக்குவாதம் பண்றானா? 3 நிமிஷமா நின்னுட்டு தலைவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கானவா? உள்ள போயிட்டான். வண்டியை மாடிக்கு சண்டை போட்டுறான். விடவே மாட்டேன் சார். நான் உள்ள போக மாட்டேன். வண்டி விட்டு ஓட்டா சார். சார் நீங்க தான் சார் அவனை பாதுகாத்தீங்க. 3 நிமிஷம் வாக்குவாதம். எல்லா காவல்துறையும் பக்கத்தாப்புல தான் நிக்குது. வழி மறைச்சு சண்டை போடுறாங்க. தலைவருக்காக தெரிஞ்ச செய்யறாங்க. யார் வண்டி பாயுது? அவன் வண்டி எடுத்துருவானே. வண்டி நம்பர் வச்சு அவனை ஆளு உள்ள போயிட்டானா? லாக் பண்ணாரு கேட்ட அனியா வாங்கப்பா. எல்லாம் நீங்க நம்மால் தானே, ஏன் தள்ளுறீங்க? நடக்கல, அவன் உள்ள போயிட்டான். சொல்லிட்டு கிளம்புறோம்.
சமத்துவ வழக்கு திருமாவளவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே தலைவர் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்று கண்டனத்தை பதிவு செய்தார்கள். பதிவு செய்துவிட்டு அவர் தனது வாகனத்திலே திரும்பி செல்கிற போது ஒரு வன்முறையாளன் சமூக விரோதி அவன் உடனடியாக தலைவருடைய வாகனத்தை மறித்து அவன் ஏதோ ஒரு வன்முறை முயற்சியில் ஈடுபட்ட போது அவனை கண்டித்து அவனை அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது காவல்துறை அவனை பாதுகாத்து இப்போது வைத்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து நாம் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டோம். ஆனாலும் நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் இது போன்ற சங்கிகளை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை, இவர்களுக்கு உரிய பதிலடி மோடியும் RSS வீழ்த்துவதுதான். ஆகவே இந்த சிந்தனைகளை நீங்கள் விட்டுவிட்டு வாங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் நாம் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முடித்துக் கொள்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கிறேன். இல்ல வேணும் நான் பார்த்தேன் சார், நான் பார்த்தேன் சார். சார் நான் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன். 3 நிமிஷம் பேசினேன், வாக்குவாதம் டோரை துறங்கன்னு சொன்னா சார். பக்கத்துல 3 நிமிஷம் டோரை துறங்கன்னு சொன்னா சார். உங்களை மாதிரி ஒரு குவாலிட்டியான அதிகாரி நாங்க பார்க்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு குவாலிட்டியான அதிகாரி சூப்பரான ஒரு ரவுடிய ஒரு நான் பார்த்தேன். போலீஸ் 3 நிமிஷம் வாக்குவாதம் பண்ணாங்க. 3 நிமிஷம் வாக்குவாதம் பண்ணாங்க. கைகோடி 3 நிமிஷம் வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு நாயம் ஒரு பொறுக்கிய ரவுடியா பாதுகாக்கிறீங்க, ஒரு பொறுக்கிய பாதுகாக்கிறீங்க.